ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ ரீசெண்ட் டேஸ்ல நம்ம சேனல்ல ரொம்ப அதிகமா நம்ம போடுற வீடியோ பாத்தீங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா வேலையுமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்குது, எவ்வளவு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க கைஸ், நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஹாய் கைஸ், இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையில இருந்து தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து விளம்பர அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. 21/2/2024 ரெக்யூமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2 பணியிடம் கொடுத்திருக்காங்க. ஒன்னு டிரைவர் போஸ்டிங், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் பாய். சோ டிரைவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்களும், ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 4 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. சோ டிரைவர் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 15,500 ஸ்டார்டிங் சேலரியும் அப் டு 62 சம்பளம் வாங்க முடியும். இதே ஆபீஸ் அசிஸ்டன்ட் பாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 15,000 அப் டு 50,000 சம்பளம் வாங்க முடியும். தகுதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், லைசன்ஸ் கண்டிப்பா வாங்கியிருக்கணும், நல்ல உடல் தகுதியுடன் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட் பாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதே மாதிரி இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன சுழற்சி அடிப்படையிலும் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. சோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச வயது 18 வயசா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா அப் டு 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஜெனரல் கேட்டகரி அப் டு 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எம்பிசி பிசிக்கு பாத்தீங்கன்னா அப் டு 34 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். 20/3/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களோட டாக்குமெண்ட் பிளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேர்ந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த என்வலப்ல, அதாவது அஞ்சல் உரையில பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணியிடம் என்றும், ஓட்டுநர் பதவினா ஓட்டுநர் பணியிடத்திற்கு ஓட்டுநர் என்றும் மென்ஷன் பண்ணிருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணா உங்களோட பேரு மற்றும் முகவரி, அஞ்சல் குறியீட்டுடன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கான கல்வி தகுதி சான்றிதழ், டிரைவிங் லைசன்ஸ், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், அதாவது டிசி, ஜாதி சான்றிதழ், உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்து வரீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி குடும்ப அடையாள அட்டை நகல், இன சுழற்சி அடிப்படை மூலியமா நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், இதர தகுதியில் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட், அதே மாதிரி அஞ்சல் உரை வாங்கி அதுல 25 ரூபாய் ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டிருக்கணும் சொல்லியிருக்காங்க. சோ அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா உதவி ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை, அழகேசபுரம் மெயின் ரோடு, தூத்துக்குடி 628-001 இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களோட நேம் கொடுத்துருங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களோட போட்டோ, கீழே சிக்னேச்சர் கொடுத்துருங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட பிறந்த தேதி, இந்து மதத்தை சார்ந்தவர்கள், சோ அதை அப்படியே நீங்க விட்டுறலாம். ஜாதி சான்றிதழ நீங்க என்ன ஜாதியோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. முன்னுரிமை கோர்றீங்கன்னா என்ன முன்னுரிமை கோர போறீங்க அந்த டீடைல்ஸ் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. விண்ணப்பிக்கும் பணியிடத்திற்கு பாத்தீங்கன்னா தனித்தனியா விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. 2 போஸ்டிங் விண்ணப்பிக்க நினைச்சீங்க அப்படின்னா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் தனித்தனி டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, அதே மாதிரி டேட்டு, இங்க சிக்னேச்சர், இது எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ண நம்ம சொன்ன இந்த 10 டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சளவு எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் மூலியமாவும் நீங்க Facebook மூலியமா கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த சமயத்துறை டிபார்ட்மெண்ட் இல்ல அதர் டிபார்ட்மெண்ட் துறையா இருக்கட்டும், எந்த ஜாப் வந்தாலும் கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்காக வரும். So thank you friends, thank you so much, all the best for your career.